பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலைக்கான கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு தந்திருக்க ஒரு அருமையான டாபிக் பற்றி பார்க்கலாம். அடிக்கடி நம்ம ஒரு பேசி யோசிக்கிற ஒரு சில விஷயமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்படி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குமோ, ஒருவேளை இதனாலதான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஆசீர்வாதமும் அப்புறம் சாபங்களும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமுறையின் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஒரு தீர்மானம் தான் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுக்க போனோம் அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் நம்ம பார்த்திருப்போம். சில குடும்பங்கள்ல ஒரு சாவு நடந்திருக்கும் அந்த வீட்டுல. அடுத்து இமீடியட்டா அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு சாவு நடந்துரும். அப்படியே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வீட்டுல இறந்துகிட்டே வருவாங்க. நல்லாதான் இருப்பாங்க. நல்ல ஒரு நான் வயசானவங்க சொல்லல, ஒரு யங்கான ஆளுகளா இருப்பாங்க வீட்டுல. ஆனா ஒவ்வொரு மாத்தி மாத்தி ஒரு சாவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், கண்ணீர் இப்படியே தான் நடந்து மாத்தி மாத்தி வரும். இப்படி பாக்குற ஒரு குடும்பத்தையோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இந்த குடும்பங்கள்ல நடக்குது அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? நிறைய பேர் சொல்றது பார்த்தா, இல்ல இந்த குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்கு, அதாவது மாத்தி மாத்தி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? இன்னைக்கு அதை பற்றி என்ன அப்படின்றது ஆண்டவர் வசனங்கள் மூலமா காமிக்கிறாரு. இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பெரிய சர்ச்சுகள் எல்லாம் போனீங்கன்னா அந்த நியூ இயர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வசனம், கேலண்டர் வசனம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதை நீங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கோ உங்க வீட்டுல, நீங்க டெய்லி சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் உண்மைதானா? அதை எப்படி பைபிள் வசனத்தின் பிரகாரம் பார்க்கணும்? இது நடக்குமா அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது நீ இந்த மாதிரி பாவம் வர்றதுக்கு காரணம், இந்த சாபங்கள் உங்க குடும்பத்துக்கு வர்றதுக்கு காரணம் உங்களோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டாங்க, உங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி பாவத்தை பண்ணிட்டாங்க, அதனால அவங்க தலைமுறையா வருது. இந்த குடும்பம் பாருங்க, ஒரு மாத்தி மாத்தி தற்கொலை பண்ணி சாகுறாங்க, இந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட கேன்சரா சாகுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு கதை கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள்ல நம்ம சிலர் நம்பியிருப்போம், சிலர் நம்மளுக்கு கரெக்டா தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு காட்ட போற வசனங்கள் எப்படின்னா, ஆசீர்வாதம்னா என்ன, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம சாபங்கள் இருக்குதா, அந்த சாபங்கள் எப்படிலாம் இருக்க போகுது, யார் யாருக்கு இந்த சாபங்கள் வரும், யார் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வரும், யார் யாருக்கு இந்த சாபங்களை உடைச்சு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பா, யாரோட ஆசீர்வாதங்கள் உடைச்சு சாபங்களா மாறும் அப்படின்றத ஆண்டவர் வசனத்தின் மூலமா நீ காட்ட போறாரு. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு தலைமுறை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களையோ அல்லது சாபங்களையோ கொண்டு வரும் அப்படின்றது பைபிள் அழகா சொல்லுது. வேதாகமம் முழுவதும் கீழ்ப்படிதல் எவ்வாறு ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கிறது, இல்லைன்னா கீழ்ப்படியாமையினால சாபங்கள் எப்படி நமக்குள்ள வருது அப்படின்றது, கடவுள் கிருபை நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அது மாறுது, சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது தலைமுறையாக வரும் ஆசீர்வாதங்களும் மற்றும் சாபங்களினோட கொள்கை என்ன, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனரேஷனல் பிளெஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்க்கலாம். இப்ப பிளெஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட டாபிக் நம்ம ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, the blessings and curses of generation is a choice. அதாவது தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் சாபங்களும் ஒரு தீர்மானம். இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறையில நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது நம்ம கையில இருக்குது. அது ஒரு தீர்மானம். ஒருவேளை நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிக அவங்க நம்ம தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், என்னோட பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். முடிவு எடுக்கல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த மாதிரிதான் கீழ்ப்படியாம இருப்பேன் அப்படின்னா அது சாபமா மாறி இருக்கலாம். ஆனா இந்த இடையில உடைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கலாம். நான் ஏன் இவ்வளவு விளக்கி நான் சொல்றேன்னா, நம்ம அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில இதை பற்றி நிறைய பேசிப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம அறிஞ்சிருப்போம், சில விஷயம் இன்னும் குழப்பத்திலேயே இருப்போம். ஆனா இன்னும் சில விஷயங்கள் மூட நம்பிக்கை மாதிரி நம்பிக்கிட்டு ஐயோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்க ஒரு காரணங்கள் இருக்கு. சரி, வசனத்துக்குள்ள போகலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிப்போம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம்
அப்படின்னு. அப்ப எந்த விதமான ஐடல் வர்ஷிப்போ இல்ல எந்த போட்டோ வைக்கிறதோ இல்ல இந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக சத்திய வசனத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராகி நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவருக்கு குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில், எப்படி நம்மளுடைய அப்பாக்கள், நம்மளோட தாத்தா பாட்டிகள், மூதாட்டங்கள் அவங்களோட இருந்து நம்மளோட பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைவர் மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அழகா வசனம் சொல்றார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டிகளா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், மூதாட்டிகளா இருக்கட்டும், யாரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தா அந்த சாபத்துக்கு இன்னும் நம்ம அடிமையா இருப்போம். ஆனா இந்த இடைப்பட்ட விஷயத்துல நம்ம உண்மையாவே இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த மாதிரி சாபங்கள் நமக்கு வராது, நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்றாரு. நம்மள இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒபீடியன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முக்கியமாக அந்த ஒபீடியன்ஸ் ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஜெனரேஷனா, அதாவது தலைமுறை நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரப்படும்ன்றது ஆண்டவர் அழகா சொல்றார். ஒருவேளை நாம அவருக்கு கீழ்ப்படியாம இன்னும் இந்த மாதிரி சிலை வழிபாடுகள், போட்டோக்களை வச்சு பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போய் ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாபங்கள் நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் இருக்கு அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல. சரி, அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென். ஆமென். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை, எத்தனை தலைமுறையா 1000 தலைமுறை உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று போட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நம்ம உண்மையா இருக்கும் போது 1000 தலைமுறையில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார்னு சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் இங்க பேசுகிறார். இந்த ஆசீர்வாதம் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்மளுக்கு என்றைக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவர் கொடுத்து நம்மளுக்கு நிறைவாக வைக்கக்கூடிய ஆவியின் கனிகளை நம்ம நடத்தக்கூடிய நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்ன்றத ஆண்டவர் நிச்சயத்து இந்த வசனத்தின் மூலமா சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப அவருக்கு கீழ்ப்படிதல் மூலமாக ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி, இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வசனத்துல போட்டிருக்காங்க. அப்ப நீங்க மனம் பொருந்தி நம்ம செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படிப்பா, உண்மையோட மனம் விரும்பி நீ கீழ்ப்படி, நான் உனக்கு உன் தேசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை சொல்ற மாதிரி, வெளியே சொல்ற சர்ச்சஸ்ல சொல்ற மாதிரி ஒரு போலியான சுகர் கோட்டட் வசனமா சொல்லாதபடி, வார்த்தைகளை சொல்லாதபடி, இன்னைக்கு நாங்க வசனம் கிளியரா சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்கள் மேல இருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் குடும்பம் தரித்திரத்துக்குள்ள போகாது, உங்களோட குடும்பத்துல வாதை வராது, நீங்க துக்கப்பட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா இருக்கும். சந்தோஷம் சமாதானம் உங்கள் மேல் ஊற்றி இருக்கும். உங்கள் தலைமுறைகள் நீங்க ஆசீர்வதிக்க அப்படின்னா அவருக்கு சித்தத்தின்படி கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் கீழ்ப்படிவது என்ன? அவர் சத்தியமான வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அவர் கீழ்ப்படியதா இருக்கு. அவரை நேசிக்கிறதுனா என்ன? அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிவது தான் அவரை நேசிக்கிறது. இப்படி அந்த அன்பை நம்ம காட்டணும் அப்படின்னா அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் மேல் நம்ம வச்சிருக்க அன்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு அழகா வாய்ப்பு ஆண்டவங்க கொடுத்திருக்காரு. இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கு, நம்மளோட தேசத்தின் நன்மைகள் நீங்க புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். சரி, இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்துல பாக்குறோம். அடுத்து இன்னும் வரப்போற ஒவ்வொரு வசனங்களையும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு சாபங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது ஒவ்வொருத்தையும் இன்னும் பார்க்கலாம். சரி, யோவான் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். அப்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் என்ன நேசிக்கிறான்
அப்படின்னு நினைச்சு சொல்றதா இருந்தா அவன் என்னோட வசனத்துக்கு கை கொள்வான் அப்படின்னு போட்டு, அப்பா ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதே நம்ம அவரை நம்ம நேசிக்கிறோன்றதை காட்ட முடியும். எப்படி நம்ம காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன வசனமா நம்ம எடுத்தாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, ஐயோ இந்த ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல, இந்த மாதிரி ஒருத்தவங்க நேசிங்க, ஒருத்தவங்க மேல அன்பா இருங்க, புறணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்ப அந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படியும், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க கீழ்ப்படியும் பொழுது அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுதான் கர்த்தர் மேல் நீங்க வச்சிருக்க உண்மையான அன்பு. அந்த ஒவ்வொரு வசனத்தின் கீழ்ப்படிய சின்ன சின்ன விஷயத்த நம்ம கீழ்ப்படிய, பெரிய பெரிய வசனங்கள் கஷ்டமான விஷயங்களை கூட ஆண்டவர் ஈஸியா நம்மளால உள்ள உட்கார்ந்து ஆவியானவர் நம்மள செயல்படுத்த வைப்பாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை நம்ம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு அப்படின்னு ஆண்டவர் காண்கிறார். அப்ப அவனிடத்தில் என் பிதா அன்பா இருக்கிறார் சொல்றது போல இன்னைக்கு நாங்க வந்து உங்களோட வாசம் பண்ணுவோம்ன்றது ஆண்டவர் அழகா இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்ததாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து, என் மகனே என் போதகத்தை மறவாதே. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மறவாமல் நம்ம மனசுல வச்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்படி மனசுல வச்சுக்க முடியும்? நம்ம டெய்லி வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை ஆடியோ பைபிள்ல போட்டு நம்ம கேட்கும் பொழுது, வசனம் வாசிக்க தெரியாதவங்க, படிப்பறிவு ரொம்ப இல்லாதவங்க தயவுசெய்து இந்த ஆடியோ பைபிள் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்கும் போது வாசிக்கலாம். ஒருவேளை இல்லைனாலும் வாசிக்க முடியல, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க வண்டியில போகும்போதோ இல்ல ஏதாவது வேலை செய்யும் போது, கிச்சன்ல ஏதாவது வேலை செய்யும் போதோ நீங்க ஆடியோ போட்டு கேட்கலாம், தப்பு இல்லை. எதற்கு எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உள்ள போகணும். அந்த வசனம் உள்ள போய் வேலை செய்யறதுக்கு நீங்க அதை அலோவ் பண்ணணும். ஆவியான வசனத்தின் மூலம் ஒவ்வொரு நேரமும் நீங்க சொல்ற சிந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், வாயிலிருந்து வர விஷயமா இருக்கட்டும், அத்தனையிலும் ஆண்டவர் வசனத்தை காட்டி காட்டி உங்களுக்கு உள்ள இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். மகனே எப்படி செய்யி, மகளே எப்படி செய்யி, இந்த வசனம் இப்படி சொல்றதுல நீ எப்படி பண்ற அப்படின்னு உங்களோட பேசுறதுக்கு அவரை அலோவ் பண்ணுங்க, அதை கேளுங்க. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவருடைய சொன்ன கட்டளை நம்ம காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அப்ப நீடித்த நாட்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதம் தான். உண்மையாவே தீர்க்காயுசு, என்றைக்கும் சந்தோஷம் சமாதானமா இருந்து ஹெல்த்தியான ஒரு உடம்போட இருக்கிறதும், அதுவும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இங்க ஆண்டவர் நமக்கு. அப்ப இவ்வளவு நேரம் கீழ்ப்படிதல் மூலமாக ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்ற வசனத்தின் மூலம் பார்த்துட்டோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்த டாபிக் நம்ம வருவோம். curses of disobedience, கீழ்ப்படியாமையின் சாபம். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தோம்னா சாபங்கள் என்னென்ன இருக்கு, அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15-30 வசனம் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியாம போனா உனக்கு வரப்போற சாபங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு சாபங்களையும் விவரிக்கிறார். எப்பவுமே நம்ம ஆசீர்வாதத்தை தான் பெருசா பேசுறோம். ஆசீர்வாதத்தை இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா, அந்த ஆசீர்வாதமா, இந்த ஆசீர்வாதம் சொல்லி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெருசா ஒவ்வொன்றும் பிரிச்சு அதை பற்றி பேசி நம்ம ரசிக்கிறோமே. இப்ப சாபங்கள்ல எப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கு, ஆண்டவர் எந்த மாதிரி சாபங்களை அனுப்புறாரு கீழ்ப்படியாதமைக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க வாழ்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எந்த இடத்திலும் இருந்தாலும் அத்தனை இடத்துல நீங்க சபிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். நீங்க தரித்திரம் அடைஞ்சிருவீங்க, சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு. உன் கர்த்தத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். எல்லா விதமான சாபம். எப்படி இன்னைக்கு நம்ம பினான்சியலா சொல்றோமே, எனக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, தோப்பு இருக்கு, துறவு இருக்கு, எனக்கு இவ்வளவு ஆடு இருக்கு, அப்படி இப்படின்னு என்ன பேசினாலும் ஆண்டவர் அங்க ஒரு செக் வைக்கிறாரு. என்ன உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டு நீ தரித்திரமாவன்றத ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமா பிரிச்சு சொல்றத நம்ம அங்க பாக்குறோம். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம்
சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அப்ப ஆண்டவர் விட்டு விலகி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கீழ்ப்படியாத சாபம் ஒவ்வொரு விஷயமும் எப்படி வருதுன்னா அத்தனையும் ஆண்டவர் சபிப்பேன் அப்படின்னு சொல்றார். நம்ம அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பிரதர்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் இன்னைக்கு எல்லாம் கேளுங்க, இன்னைக்கு அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு. அப்படி இல்லை போக்கிலும் வரத்திலும் செய்கிற கை தொட்டு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அத நஷ்டத்துல வருது அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்களா, பிரதர் நான் ஒரு கஷ்டப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன், அது ரொம்ப நஷ்டத்துல போகுது, என்னன்னே தெரியல, எனக்கு சொல்றதெல்லாம் இன்னைக்கு நாசமா போகுது, எனக்கு எந்த வேலையும் ஓடல அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நிறைய இடத்துல அவங்க ஒரு பக்தியா இருக்க மாதிரி நமக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களோட பக்தியை குறித்து சொல்லனாலும் கர்த்தர் அவங்களோட நடத்தையும் அவங்களோட வாழ்க்கையும் பார்க்கிறார், அவருக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ நமக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம யோசித்து பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் இந்த மாதிரி காரியம் நடக்குது? ஏன் நான் கை வச்சு பண்ற ஒவ்வொரு வேலையும் நாசமா போயிருது, ஒவ்வொரு வேலையும் நசுங்கி ஒண்ணும் இல்லாம சின்ன பண்ணாம போயிருது அப்படின்னா, நஷ்டம் வருது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு. ஆண்டவர் வசனத்துல அழகா இங்க விளக்கியிருக்காருல ஒவ்வொரு விஷயத்தையும், அது எதையும் எல்லாமே சாபத்துக்குள்ள போகும், கை தொட்டு செய்யற அத்தனை விஷயமும் ஒன்றும் இல்லாம போகும்ன்றத ஆண்டவர் இங்க விளக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். அப்ப இங்க நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர்? வாதையினால அடுத்தது ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அந்த வாதை எப்படிப்பட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈலையினாலும் காய்ச்சலினாலும் எரிபந்தத்தினாலும் இந்த மாதிரி பல விதமான சாபங்கள்னாலும் ஆண்டவர் நம்மள இங்க கீழ்ப்படியாத நிமித்தமாக நம்மளை சபிக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். உஷ்ணத்தினாலும் அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வெயில்ல நம்ம இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல நமக்கு நிறைய நேரங்கள் நம்ம கஷ்டப்படுறது கூட நம்ம பண்ற பாவத்தின் நிமித்தம்ன்றது அழகா இந்த இடத்துல காமிக்குது. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? குளோபல் வார்மிங் அப்படின்றது. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வசனம் அழகா இங்க போட்டிருக்கு. இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் நம்மளை சபிக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். வறட்சியும் பஞ்சத்தையும் உண்டாக்குவேன்றதுக்கு ஆண்டவர் அருமையா இங்க வசனத்தின் மூலமா கொடுத்திருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். ஆமென். இப்ப கர்த்தரோட சாபம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், ஆனா அங்க அவனுக்கு நிம்மதி இல்லை, அங்க வாழ முடியாது. வீட்டை கட்டுவான், ஆனா அந்த வீட்டுல அவனால இருக்க முடியாது. ஒவ்வொரு விதமான வாதைகள் அவனுக்கு வருது. எப்படி இருந்தாலும் அவன் சுத்தமா இப்படிப்பட்ட ரொம்ப பயங்கரமான இந்த மாதிரி சாபங்கள் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா யோசித்து பாருங்க. இத்தனையும் கர்த்தரிலிருந்து வருது அப்படின்றத வசனம். இது எதற்காக வருது, ஏன் வருது அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம், கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இத்தனை விஷயம் வரும் அப்படின்றத வசனம் அழகா போட்டிருக்கு. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அப்ப கீழ்ப்படியாதனால இவ்வளவு பாவங்கள் இவ்வளவு சாபங்கள் நம்ம மேல விழுகுதுன்றது ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்டுறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஜெனரேஷனா வருது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்.
இதை உடைக்கணும், என்னுடைய குடும்பத்துல தலைமுறை தலைமையா இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு எனக்கு சாபங்கள் இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதை நீங்க உடைக்கணுமா, கர்த்தருக்கு முன்பாக நீங்க போய் சரணடைங்க. ஒருவேளை உங்களோட மூதாட்டி தாத்தாக்கள் இருந்து, முப்பிதாக்கள் இருந்து, உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தனை பேர் இருந்து வந்திருந்தாலும் இனி அது உங்களை தொடராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அவர்களுடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கும் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். சரி, அடுத்தது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப துர்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. இன்னைக்கு துர்மார்க்கமான செயலை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா, வசனத்தை கீழ்ப்படியாம கண்டிப்பா அந்த கர்த்தருடைய சாபம் நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச நம்ம வாழும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்றது வசனத்தின் மூலமா கரெக்டா அடிச்சிட்டார் ஆண்டவர் இடத்துல. சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். அப்ப நித்திய ஜீவன் நமக்கு ஒருத்தரால் மட்டும்தான் கிடைக்கும், அவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கீழ்ப்படியும், அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சாபத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஆனா சாபம் என்ன பண்ணுது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னது போல இன்னைக்கு இப்பேற்பட்ட சாபத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14-15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த பரலோகம் மோட்சம் நம்ம சொல்ற அந்த இடத்துக்குள்ள, நம்ம அந்த நித்திய வீட்டுக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னாவே ஆண்டவர் கொடுக்குற அந்த டிக்கெட்டுக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அப்படின்னா அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு உள்ள தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதற்காக வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செய்யறதுக்கு மட்டும்தான் பாக்கியவான்கள். அவர்களால் மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. யார் யார் நுழைய முடியாது? நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரர்களும் கொலைபாதகரும் விக்கிரகாரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒருவேளை இப்படி இருந்தா அதை மாத்திக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி மாத்துறதுனால அந்த சாபத்துல நம்ம உடைஞ்சு இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய முடியும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வசனம் அழகா எடுத்துக்காட்டுது. சோ கர்த்தருக்கும் நமக்கும் நடுவே நம்மளை பிரிவினை கொண்டு வர்றது இந்த பாவம் தான், இந்த கீழ்ப்படியான தன்மை தான். இந்த விஷயம் தான் நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் உள்ளவது அப்படின்றது பார்க்கலாம். அடுத்தது, இப்ப இவ்வளவு நேரம் கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்ல, எடுத்துக்காட்டு பார்த்தா தானே அது கரெக்டா இருக்கும். அந்த எடுத்துக்காட்டு ஏன் வெளியே இருந்து எடுப்பானே? வசனத்துல இருந்தே நம்ம எடுக்கலாம், பைபிள்ல இருந்து. சரி, பழைய ஏற்பாட்டுல இது என்ன பற்றி, யாரை பற்றி போட்டிருக்காங்க, எங்க போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தலைமுறையின் ஒரு தீர்மானம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 16-18 வசனத்தை வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இந்த அருமையான வசனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சப்பா, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அழகா ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கிறாரு பாத்தீங்களா? சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாருல அப்படின்றது இந்த வசனத்தை பார்க்கணும். அப்ப கீழ்ப்படிஞ்சாரு ஆபிரகாம், அவருக்கு ஆசீர்வாதம் எப்படி? அவருக்கு மட்டும் இல்ல, சந்ததியா இன்னைக்கு நம்மளும் கீழ்ப்படியும் போது அவங்களுக்குள்ள இருக்க பிள்ளைகளா நம்ம இருப்போம் அப்படின்றத அந்த வசனத்தின் மூலம் காட்டிட்டாரு. சரி, இன்னொருத்தர் ஒரு அருமையா கீழ்ப்படிஞ்சவர் தான், அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்.
அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென். ஆமென். இவர் யாரு? தாவீது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவரோட வம்சத்துல வந்ததை பெருமையா ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. அவர் மேல அவ்வளவு பிரியமா வச்சு இன்னைக்கு அவர் ஒவ்வொரு விஷயம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் எனக்கு எதிரியா இருக்கிறான், பரவாயில்ல, ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவன் கொல்ல மாட்டேன்னு சொன்ன அந்த தாவீதை பத்தி இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு வசனமா கொடுத்திருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை பாத்தீங்களா, எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு அப்படின்னு. இது கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படின்றத பார்த்தோம். சரி, அடுத்தது சாபம் என்ன நடக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்திரலாம். எடுத்துக்காட்டு, ஆண்டவரோட சாபம் யார் யார் கொடுத்தா, எப்படிப்பட்ட சாபமா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 24, 26 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஆமீன். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது ஆசீர்வாதத்தை நிப்பாட்டாம கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே நேரத்துல சபிச்சார் அப்படின்னா அந்த சபிக்கிற சாபம் இன்னும் தலைமுறை இப்படி ஒரு விஷயம் ஆண்டவர் பண்ணாரா, இப்படி ஒரு சபிச்சாரா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்ற அளவுக்கு இன்னும் அந்த ஹிஸ்டரி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆகான் அப்படின்ற என்ன பண்றான், விரோதமா பண்ணது காரணத்தினால அவனோட அத்தனை பிள்ளை, குடும்பம், குட்டி, ஆடு, மாடு அத்தனை இழுத்துட்டு போய் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை தள்ளி அவனை கொலை செய்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப அதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு சாட்சியா நிக்கிற மாதிரி இன்னும் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆகோர் பள்ளத்தாக்குன்னு சொல்லி அதை அழைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அவர் சபிச்சா கூட அது ஹிஸ்டரி ஆக்குவேன்ற அளவுக்கு சபிக்கிறார் அப்படின்றது அவளோட சாபம் அவ்வளவு பயங்கரமான கொடிய சாபமா இருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, ஒரு ஆள் தான் அது பண்ணனா, நிறைய பேர் சபிச்சிருக்காங்க ஆண்டவர். நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதமா எழும்புன அத்தனை பேரும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு வசனம் இருக்கு. நம்ம சில எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்தது 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனத்தை வாசிப்போம். உனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். ஆமென். ஆண்டவர் இறங்கி சபிச்சார் அப்படின்னா அந்த சாபம், அந்த வெறி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா brothers and sisters, இந்த இடத்துல அவனோட சந்ததியே இல்லாதபடிக்கு ஆண்டவர் மொத்தமா தள்ளி போட்டார். இது காரணம் என்ன, யெரொபெயாம் என்ன பண்ணான் அப்படின்னா போய் விக்கிரக ஆராதனை பண்ணான் அப்படின்றத இந்த இடத்துல பாக்குறோம். அதான் பெரிய பாவமா ஆண்டவர் இந்த இடத்துல பாக்குறாரு. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயம் தான் அதை எடுத்து போட்டுருவோம் brothers and sisters. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஒருவேளை ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்னா தப்பி தவறி கூட அவருடைய சாபத்துக்குள்ள நம்ம ஆளாகாதபடி நம்ம தப்பிச்சுக்கணும் brothers and sisters. சரி, இவ்வளவு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் என்ன, சாபம் என்ன, ஆசீர்வாதம் வாங்கினவங்க யார் யாரு, சாபங்கள் வாங்கினவங்க யார் யார் அப்படின்றத பார்த்துட்டோம். சரி, அடுத்த ஒரு பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல தலைமுறை சாபங்களை உடைத்தல். புதிய ஏற்பாட்டுல எப்படி தலைமுறையா வர சாபங்களை எப்படி உடைக்கிறாங்க, அது யாரால உடைக்கப்பட்டது அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சாபங்களையும் ஆசீர்வாதம் நம்ம கேட்டு 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 எது தப்பு எது கரெக்ட், ஏன் சாபம் வருது ஏன் ஆசீர்வாதம் வரும்னு தெரியாம இன்னைக்கு பல விதமான கட்டுக்கதைகளுக்குள்ளேயும் பல விதமான மூட நம்பிக்கைக்குள்ளேயும் நம்ம இருக்கிற அந்த நேரத்துல இயேசு அப்படின்னு ஒருத்தர் நம்ம தேவன் என்ன பண்றாரு, அத்தனை சாபங்களையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உடைக்கிறார். அது எப்படி உடைக்கிறாரு, அந்த சாபம் உடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீ வசனத்துல பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பண்றாங்க? பாவ நிவாரணம் அந்த காலத்துல இருக்க மக்கள் பண்றாங்க. பாவ நிவாரணம் இன்னைக்கும் பாவ நிவாரணம் என்ன பண்றாங்க? இன்னைக்கு நிறைய கோயில் குளங்கள்ல போய் என்ன பண்றாங்க? ஆடுகளையும் கோழிகளையும் இல்லைன்னா வேற மாடுகளையும் பலியிட்டு என்ன பண்றாங்க? அந்த ரத்தத்தை காட்டி அவங்க பாவத்துக்கு பாவ நிவாரணம் பண்றாங்க. கண்டிப்பா மனுஷன் பண்ற ஒவ்வொரு கேவலமான அசிங்கமான பாவத்துக்கு அந்த ஆடுகளோ மாடுகளோட ரத்தம் சரியாகாது. அதனால என்ன பண்றாங்க? ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு ரத்தம் வேணும்னு சொல்லி உலகம் முழுவதும் தேடும் பொழுது ஒரு மனுஷன் கூட பரிசுத்தமா இல்லாத காரணத்தினால பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா உருவம் எடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்துறாரு அப்படின்றத பாக்குறோம். அந்த ரத்தம் தான் பரிசுத்தமான ரத்தம். பரிசுத்தமான மனுஷன் உலகத்துல இல்ல. இன்னைக்கு அந்த பரிசுத்தமான ரத்தத்தை இயேசு கிறிஸ்து மரத்தில் தொங்கி இன்னைக்கு நம்மளை விலை கொடுத்து வாங்கிக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நமக்குள்ள இருக்க பாவங்கள், கேவலமான ஒவ்வொரு விஷயங்கள், சாபங்கள் அத்தனத்தையும் எடுத்து அவர் ரத்தத்தினால இன்னைக்கு ஊற்றிட்டார் அப்படின்ற பாக்குறோம். அப்படி செஞ்ச ஒரே காரணத்தினாலதான் இந்த ஜெனரேஷனல் கர்சஸ் அப்படின்னு சொல்ற தலைமுறை தலைமுறையா இருக்கிற அந்த சாபத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் உடைத்து முறித்து போட்டார் அப்படின்றது வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப அவர் முறிச்சிட்டாரு. நான் அப்படி இருக்கிறேன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஆண்டவரே என்னுடைய மூதாட்டு தாத்தா பாட்டி என்னோட அப்பா அம்மா எல்லாம் பாவத்துல ஐடல் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு சிலை வழிபாடுகள் போட்டோக்களையும் அதையும் இதையும் ரத்த பலியையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்துல இருக்கலாம். இல்ல வேற விதமான ஒரு பாவங்கள், மாம்சமான விஷய பாவங்கள், இல்ல ஒரு வேசித்தனம், இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்தாங்களே, இதுல இருந்து நான் வெளியே வரணும். இன்னைக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபமோ இல்ல மரணங்களோ பொல்லாத நோய்களோ பிசாசின் பிடிகளோ என் குடும்பத்துல வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என்னை இயேசு கிறிஸ்துவே நீர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவா எனக்காக வந்து இன்னைக்கு எனக்குள் ஆவியானவரா நீங்க இருக்கிறீங்க நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல என் ஆவியானவரை நீங்க இருக்கீங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள உங்க தலைமுறையா இருக்கிற எந்த வித சாபமா இருந்தாலும் அத்தனையும் முறிக்கப்படும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுதான் ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்ம காட்டுறார். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். அப்ப உங்களுக்கு விடுதலை வேணுமா இந்த சாபத்துல இருந்து? இந்த ஜெனரேஷனா தலைமுறையா உங்க குடும்பத்துல இருக்க பாவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், அத்தனை சாபங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை வேணுமா? இந்த விடுதலை நீங்க எந்த போதகர்கள் பின்னாடியோ இல்ல எந்த பிரதர்ஸ் பின்னாடி போய் நின்று இல்ல எத்தனை சர்ச்சுகள் போய் நீங்க நின்று காசுகளை போட்டாலோ என்ன பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போட்டாலோ உங்களுக்கு பதில் கிடைக்காது. இதை விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரே பலவான் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம தேவன் இன்னைக்கு அப்பாவா நமக்கு இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் நமக்கு இந்த முழுமையாக விடுதலை தர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும், சாபத்துல தந்து விடுதலையாக்க முடியும்ன்றதை அழகாக சொல்றாரு. சரி, அடுத்தது தலைமுறையாக பாவம் செய்வதற்கு பதிலாக நீதியை தேர்ந்தெடுப்பது. அப்ப பாவத்துக்கு நம்ம சாய்கிறதுக்கு பதிலா நீதிக்கு பின்பாக நம்ம சாஞ்சோம்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனத்தை வாசிப்போம். இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமென். ஆமென். அப்ப இங்க அழகா வசனம் அளவு தெளிவா அடிச்சிருக்காரு. இந்த வசனத்தை நம்ம கவனிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்துல தலைமுறையாக நம்ம சில பாவங்களை பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படியில அப்படின்னா
அந்த சாபம் என்ன வருது? அந்த சாபத்துல ஒரு பயங்கரமான சாவுகள் வரலாம், குடும்பத்துல மரணங்கள் சம்பவிக்கலாம், பிசாசின் கட்டுகள் இருக்கலாம், ஒரு குடும்பமா அந்த குடும்பத்துல பல பேர் தற்கொலை செஞ்சு செத்துருக்கலாம், இல்ல பல விதமான வியாதிகள் இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம், வேற எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டம் இன்றும் உங்கள் தலைமுறைகளையும் உங்களையும் உங்களோட பிள்ளை குட்டிகளையும் அதை தொடரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை நீங்க உடைக்க விரும்புறீங்களா? உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வழி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்க முடியும்னு அழகா ஆண்டவர் சொல்றார். அப்ப அதை உடைக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சரணடையும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த சாபத்தை உடைக்கிறார். அதுதான் அழகா ஆண்டவர் வசனம் சொல்றார். ஒருவேளை உன் தகப்பன் தப்பு பண்ணா அந்த தப்பு உன் மேல சேராதப்பா, அதை நான் உடைச்சிட்டேன், நீ பரிசுத்தமா இரு, உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தரேன். எங்க சாபம் இருக்குதோ அந்த சாபத்துக்கு ஆண்டவர் உடைக்கிற மாதிரி அவர் கீழ்ப்படியும் பொழுது அந்த சாபத்தை உடைச்சு ஆசீர்வாதமா மாற்றுறார் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். சூப்பர்ல, இந்த இடத்துல அழகா வசனம் சொல்லியிருக்காருல. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள்ள, அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டாவே என்னோட சாபத்தை உடைச்சிட்டேன் அப்படின்ற ஆண்டவர் சொல்றாரு. எப்படி? நான் கிறிஸ்துக்குள்ள நான் பழைய மனுஷன் இல்லப்பா, நான் புதுசாயிட்டேன், என் பழைய விஷயங்கள் போயிருச்சு, புது விஷயம் வந்துருச்சு இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அழகா காமிக்கிறாரு. சோ புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாங்க. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அந்த சாபம் உடையணும், உங்க குடும்பத்துல இருக்க கட்டுகள் உடையணும், உங்க குடும்பத்துல இருக்க வியாதிகள் உடையணும், உங்க குடும்பத்துல இருக்க போராட்டங்கள், பண கஷ்டங்கள், வேற எந்த விஷயமாலும் கிறிஸ்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை விஷயம் உங்க குடும்பத்தை உடையணுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட திரும்புங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த சாபத்தை உடைக்க ஆண்டவர் ரெடியா இருக்காரு அப்படின்ற வசனத்தின் மூலமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த தலைப்பு என்ன? Blessing and cursings is a generational choice அப்படின்னு பார்த்தோம். தலைமுறை வர ஆசீர்வாதமும் சாபமும் நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானம்னு பார்த்தோம். அந்த தீர்மானத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் வச்சுட்டாரு, சாபத்தையும் வச்சுட்டாரு. இது நம்ம எதை எடுக்கணும்ன்றது நம்ம கையில இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை நம்ம தகப்பன்மார்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் தப்பான டிசிஷனா எடுத்தனால இன்னைக்கு நம்ம சாபத்துல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அத்தனையும் சங்கதியும் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதமா மாத்தணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க நல்ல சாய்ஸா இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க. அந்த ஆசீர்வாதம் எதுக்குள்ள இருக்கு? கர்த்தர் வசனத்தை கீழ்ப்படிதன் மூலமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் நம்ம வசனமா பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அதை நம்ம எடுக்க நம்ம தீர்மானிக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் யாருக்கு வரும், பாவம் யாருக்கு உள்ள இருக்கு, எப்படி சாபங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப சில மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன? பைபிள்ல தலைமுறை தேர்வுகளை பற்றி கட்டுக்கதைகளும் மற்றும் உண்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். என்ன கட்டுக்கதை, என்ன உண்மை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது கட்டுக்கதை என்ன? Children are automatically punished for their ancestors' sins. பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா தங்களோட மூதாட்டிகள் பண்ண பாவத்தினால அவங்க தண்டிக்கப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த பாக்குறது. இப்ப நீங்க நிறைய பேர் சொன்ன பாத்தியா, தாத்தா பாட்டி பண்ண பாவத்தை பாத்தியா, அதனால நீங்க பாரு இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, சாதாரண வேலை. ஆனா நிறைய இடங்கள்ல அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து சரி நிறைய பேர் வட்டிக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் வட்டி கொடுக்க அவருக்கு ஒரு சைட்ல அவர் சாதாரண வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு மிஞ்சின பணம் அவர் வந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. அவர் ஒரு வீடு கட்டினார், 2 வீடு கட்டினார், பக்கத்துல இருக்க வீடு வாங்கிடுவாரு. கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு காசு கொடுத்து அந்த வீட்டை வாங்கிடுவார். இப்படி வீடுகளா வாங்கி அந்த வீடுகளை வாடகைக்கு விடுறது, அந்த வீடுகள்ல வர காசுகளை வச்சு இன்னும் 4 வீடு வாங்குறது, இப்படியே சுத்தி அந்த ஏரியாலே நிறைய வீடுகளை வாங்கின ஒரு மனுஷன் ஒரு சாதாரண வேலை பார்க்கணும். அவரு அவர்கிட்ட பெரிய வண்டிகளோ அதெல்லாம் வச்சுலாம் போக மாட்டார், சாதாரண ஒரு சைக்கிள் தான் போவார். ஆனா நிறைய பணங்களை வட்டி கொடுத்து இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். நீங்க நம்ப மாட்டீங்க,
அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத, ஏன்னா வசனம் அழகா சொல்லுது வட்டி கொடுக்க கூடாதுன்னு பணத்தை. அவர் வட்டிக்கும் சாதாரண வட்டி கொடுக்காம நிறைய அநியாயத்து வட்டி நிறைய விஷயங்கள் கொடுத்து என்ன பண்ணாரு, அவர் குடும்பம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்றத கண் கூட நாங்க பார்த்தோம். அப்படின்னும் போது எப்படின்னா, அவருக்கு மூத்த ஒரு பையன் இருந்தாரு, 2வது ஒரு பையன், 3வது ஒரு பொண்ணு இருந்தாங்க. மூத்த பையனுக்கு வேலை சரியில்லை, அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையன் வேலை சரியில்லை. 2வது பையன் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகி தன்னோட அண்ணியோட தப்பா பிஹேவ் பண்றதுக்கு பார்த்துட்டான். அப்படி சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் இந்த பிறந்த அவங்களோட கடைசி குழந்தை, அதாவது பொண்ணு, பெரியவங்க அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கடைசி அவரோட ஒய்ஃப் செத்து போச்சு. இந்த மாதிரி பிள்ளைகள், மக அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஆளு அதை தெரியாம இன்னும் வட்டி கொடுத்து கடைசி அவர் மரணம் செத்து அந்த வீட்டுல 1 வாரம் கழிச்சு அவர் வந்து ஸ்மெல் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவனை தூக்கிட்டு போனாங்க. இதை கவனிச்சிங்க அப்படின்னா மொத்த குடும்பமும் அவங்க சாபத்துல விழுந்துச்சு. இன்னைக்கு பாக்குறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சொல்றவங்க எல்லாம், இந்த குடும்பத்துல அவர் இப்படி பண்ணாருப்பா, அந்த சாபம் தான் அவங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு வந்துச்சு, அவங்க பிள்ளைகளை கொன்றுச்சு அப்படின்னு சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதே தான் இங்க கட்டுக்கதைகளா போட்டிருக்க விஷயமா அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மூதாட்டிகள் பண்ண பாவங்கள் பிள்ளைகளுக்கு வருமா அப்படின்னு கேட்டா எஸ் வரும். ஆனா அதை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வழி கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தவங்களுடைய பாவம் தான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு நான் பாவம் பண்ணா அந்த பாவம் என்னைய குறிக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த பாவத்துக்கு நான் உணர்ந்து திருந்துட்டேன் அப்படின்னா என்னோட தலைமுறைக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை என்னோட தலைமுறைகள் நான் பண்ண பாவத்துல சிக்கி இருந்தாங்க, அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் வராது அப்படின்றத இந்த இடத்துல பாக்குறோம். எப்படி வசனத்துல பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் அழகா வெட்ட வெளிச்சமா இங்க சொல்லிட்டார். நம்ம நிறைய நேரங்கள் நம்ம பார்த்திருப்போம், சில ஆசீர்வாத வசனங்கள் நம்ம கொடுத்திருப்பாங்க. அந்த ஆசீர்வாத வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வசனங்கள் அருமையா கொடுத்திருக்காரு ஆண்டவரே, நான் அதை பிடிச்சிக்குவேன், டெய்லி நான் சொல்லி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வசனத்தை நான் வாசித்து நான் மனசுல வச்சுக்குவேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு. இன்னைக்கு அந்த வசனத்தை என்னைக்காவது அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வசனம், பின்னாடி 4-5 வசனத்தை நம்ம எடுத்து வாசித்திருக்கோமா? நீங்க அதை வாசித்து பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப தெரியும் அந்த வசனம் அது ஆசீர்வாதத்துக்குரிய வசனமா இருக்கும், அதை கொடுத்திருப்பாங்க. அதே இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், நம்ம வந்து கீழ்ப்படையாதுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்குரிய சாபம் வர வசனத்தையும் அதை கீழே கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம சொல்ல மாட்டாங்க, அதை நம்ம சொல்லாம தெரிஞ்சிருவோங்க. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்தது ஜெனரேஷனல் கர்சஸ் cannot be broken, அதாவது தலைமுறையான சாபங்கள் உடைக்கப்படியாது அப்படின்னு சொல்லி நீ கட்டுக்கதையா இருக்கிற விஷயத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். அப்ப தலைமுறையான சாபங்களை உடைக்க முடியாதுன்னு சொல்ற அந்த கட்டுக்கதைக்கு மாறாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மரத்துல அவர் தொங்கி, சிலுவையில தொங்கி நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய சாபத்தை அவர் உடைத்துட்டார் அப்படின்றது வசனத்தை பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்ற ஒரு கட்டுக்கதை என்பதான், சில மக்கள் தான் இந்த மாதிரி தலைமுறையில இருந்து வெளியே வருவாங்க, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அப்படி கவனிச்சோம் அப்படின்னா எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க நானும் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாருமே பாவத்துல விழுந்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கோம். ஆனா இலவசமாய் அவருடைய கிருபையினால, எப்படி ஃப்ரீயா அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம நீதிமானா இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னா அவருடைய கிருபையினாலதான் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது ஒரு உண்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடவுள் நம்ம என்ன பண்றாரு, தலைமுறை நம்ம மேல ஒரு அன்பு வச்சு நம்மளை கைவிடாம காத்து கொள்கிறதுக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் காட்டுறாரு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயத்த ஆண்டவர் இங்க சொல்றாரு. எப்படி அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பத்தி பார்க்கணும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்ல அது அழகான வசனத்தை நம்ம கேட்டிருப்போம் நிறைய இடங்கள்ல. அது உண்மையான ஒரு நல்ல வசனம். ஆண்டவர் நம்மளுக்கு தலைமுறையாக கொடுக்கிற ஒரு வசனமா இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வாசித்து பாருங்க. அது யார் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். நமக்கு அது நிறைய நேரங்கள்ல அந்த வசனத்துக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்து ஒரு சின்ன ஒரு கார்டாவோ ஒரு பைபிள் பின்னாடி வைக்கிற மாதிரி ஒரு புக் மார்க்கோ கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு அது முன்னாடி பின்னாடி நீங்க வாசிக்கும் போது தெரியும், நீ இந்த மாதிரி உலகத்துக்கு ஐஸ்வர்யத்துக்கு நீ ரொம்ப ஒத்து போகாம இருக்கிறதெல்லாம் போதும் நீ எண்ணி, உன்கிட்ட இருக்கிறது போதும் நீ நினைச்சு உன்ட்டு அதிகமா இருக்க விஷயங்கள் நீ அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை நீ நிறைவடைஞ்சினா நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, நான் உன்ட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருப்பார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள எந்த நேரத்திலையும் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், வசனங்களை நம்ம வாசித்து அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையா வாழ்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத அந்த ஆண்டவர் நம்ம காட்டுறாரு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம உண்மையான விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்த ஒரு ஃபேக்ட் நம்ம சொல்றாரு என்ன அப்படின்னா, பாவ வடிவுகள், நிறைய பாவத்துல பல விதமான வடிவங்கள் இருக்குது. தலைமுறையா அது எப்படி நம்ம பாதிக்குது, அதை எப்படி உடைக்கலாம் அப்படின்றதுக்கும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 5-6 பார்க்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இந்த விஷயம் நீ பண்ணாத, நீ பண்ணேன்னா நீ சாபத்துல போயிடுவ, நீ இப்படி பண்ணா உன்னை ஆசீர்வதிப்புன்றது ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. அப்ப இதுல நம்ம என்ன படுது, எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பாவத்தை உடைக்கிறதுக்கு, எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் அவர் கீழ்ப்படியும் போது சாபத்தை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சரி, எப்படி தலைமுறையா இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்று உறுதியோடு இருக்கிறது பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாபங்களை உடைச்சு ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்றதுக்கு வழி கொடுத்திருக்கிறார். இந்த 1, 2, 3 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மேல எழுதப்பட்டிருக்க எந்த வித சாபமா இருந்தாலும், எந்த விதமான பாவமா இருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்ன போல இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இந்த வசனத்தை கொடுத்திருக்காரு. பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Repentance and turning to God. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் மனம் திரும்பி கர்த்தருக்கு உள்ள நம்ம திரும்பணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. எப்படி? 2 நாளாகவும் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். என் நாமத்தில் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஆண்டவரை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, இன்னைக்கு நம்மளோட எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு கேட்டுக்கொண்டிருக்க நம்ம தேவாதேவன் என்ன பண்றாரு, நம்மளை மன்னிச்சு நம்ம தேசத்துக்கும் நம்மளையும் நம்ம சேர்ந்து அருமையாக ஆசீர்வதிப்புன்றது ஆண்டவர் வசனத்தின் மூலம் சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம குடும்பத்துல நம்ம சிக்கி கிடக்கிறோமா, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் தலைமுறை நம்ம சாபங்களும் பிசாசு கட்டுகளும் இன்னைக்கு எந்த பிள்ளை சூனியம் நமக்கு வச்சிருந்தாலும் இயேசு நாமத்துல அதை உடைக்க கிருபை தரார். இன்னைக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம சொல்ற அந்த வசனம்ல, இன்னைக்கு யாராவது சுகம் இல்லைன்னா நம்ம சொல்ற முதல் விஷயம், உங்களுக்கு வியாதி இருக்கா, வாதை உங்க உங்க கூடாரத்துக்குள்ள நல்லா நுழைஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்குதா, இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி நீங்க குணப்படுவீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க எப்பெல்லாம் நமக்கு சுகமெல்லாம் போதும், நம்ம பாவத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கிறோன்ற உணர்ந்து இந்த பாவத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு நீங்க நினைச்சு கர்த்தருக்கு முன்பாக நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். அப்ப மனம் திரும்புதல் நம்மளுக்கு பாவத்திலையும் நம்மளுடைய சாபத்திலையும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறது மட்டும் அல்லாமல் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக் கொள்றதுக்கும் ஆண்டவர் வழி கொடுக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தை மூலம் பார்க்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு சொன்ன வசனம், நான் சீக்கிரமா வருகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன வராருன்னு சொல்றோம், என்ன வரலையே அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு அவர் தாமதிக்கல. இன்னும் நம்ம சில பேர் அவர் கர்த்தருக்குள்ள வரணும், யாரும் கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த அன்பின் இரக்கத்தினாலும் ஆண்டவர் அவர் வருகை சீக்கிரமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ அடுத்தது, நம்ம மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், சாபத்தெல்லாம் உடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சா நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனா அதே நேரங்கள்ல நமக்கு நம்மளோட பிள்ளை குட்டிகள், நமக்கு அடுத்த ஜெனரேஷனும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கும் சில விஷயங்கள் சொல்றாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நமக்கு ஒரு வயசாயிடுச்சு, நமக்கு ஒரு அறிவு நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம எல்லாம் மாறிட்டோம். ஆனா நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி கரெக்டா வளர்க்குறோமா கர்த்தருக்குள்ள? இன்னைக்கு அவங்க வர வேணாமா கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்றத நம்ம ஆண்டவர் வசனத்து மூலமா சொல்றாரு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். ஆமென். இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கேளுங்க, நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்ப்போம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் நிறைய விதமான சேட்டைகளை பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நம்மளும் பொறுமை இழந்துரும் சில விஷயங்கள்ல. இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு முன்பாக நம்ம போய் சரணடைகிறது தான். வசனத்தை வாசித்து ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்டு நம்ம அதை போதிக்க ரெடியா இருக்கலாம். உலக ஞானம் என்னைக்குமே நிலையான விஷயம் கிடையாது. என்னைக்கும் தப்பான வழிதான் கூட்டு போகும். எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம கர்த்தருக்குள்ள பயப்படுற பிள்ளைகளா இருக்க நம்மளோட பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள நடத்தணும் அப்படின்னா பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தணும். கர்த்தரோட வசனத்தை போதிச்சு அந்த வசனத்தை போதிக்கிற நம்மளும் அந்த வசனத்தை நடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அவன் முதிர்ந்தாலும் அவன் அதை விடாதிருப்பான். அப்ப அது பெரியவனானாலும் நம்மளோட பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வளரும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்ற ஆண்டவர்? பெற்றோர்களாகிய நமக்கு என்ன கடமை இருக்கு அப்படின்னா, நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் சத்திய வசனத்தை போதிச்சு கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசாம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தவறான விஷயமாயிரும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறோமா, ஆண்டவரை பற்றி பேசுவோம். அவங்க நல்ல கர்த்தருக்குள்ள இருக்க வசனத்தை சொல்லி அதை புத்திமதி கொடுக்கலாம். எப்படி சொல்லணுமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசு. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம வீட்டுல பண்ணும்போது, வெளியே போகும், வரும்போது, உட்காரும்போது, பேசும்போது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வசனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தங்களை சொல்லி கர்த்தரின் பயத்தை அங்க காட்டணும், அவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா சொல்லணும்ன்றது நம்மளுடைய கடமையா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படி செய்யறதுனால நாளைக்கு இன்னைக்கு நீங்க வேணா நீங்க மனம் திரும்பிடலாம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்களோட ஜெனரேஷனல், உங்களோட தலைமுறையா இருக்கிற சாபத்துல நீங்க கட் பண்ணி அதை அப்படியே ஆசீர்வாதமா மாத்தி உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி வசனத்தை சொல்லல அப்படின்னா நாளைக்கு உங்க பிள்ளை புதுசா ஒரு தலைமுறையை சாபத்துக்குள்ள நடத்துறதுக்கு நீங்க ஏதுவா இருக்கக்கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவனும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிஞ்சு இன்னும் அவனோட தலைமுறையை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றது வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? லிவிங் இன் ஒபீடியன்ஸ் டு காட். நம்ம கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிதலுக்குள்ள வாழணும் அப்படின்றது ஆண்டவர் வசனத்தின் மூலம் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். அப்ப வசனத்தை இவ்வளவு நேரம் கேட்கிறவங்க மட்டும் இல்லாம இந்த கேட்ட வசனத்துல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம ஒரு உறுதி எடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்துல நான் கேட்டேன் ஆண்டவரே, இது எனக்காக போதிச்சதுதான், இந்த அந்த பிரதருக்கு இல்ல இந்த சிஸ்டருக்கு போதிச்ச விஷயம் கிடையாது, இது என் வாழ்க்கை, எனக்காக கர்த்தர் நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி அந்த தீர்மானத்தை எடுத்து இந்த வசனத்தை எல்லாம் என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை உள்வா செயல்படுத்த நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, நீங்களே உங்களை ஏமாத்திக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவங்க மட்டும் இராமல் அதன்படி இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்றார். அடுத்த சங்கீதம் 112ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிக்கிறவங்களோட சங்கதி எப்படி இருக்குமா? அவன் பாக்கியவானான மனுஷனா இருப்பான். அவன் பூமி பலத்திற்குமா, பூமியில அவனோட சந்ததி பலத்திற்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால அவனை தூக்கி வைக்கிறார் அப்படின்றது இந்த வசனத்து மூலம் பாக்குறோம். சரி, யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள் நம்ம அன்பா இருக்கிறோம், கர்த்தர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவரோட வசனத்துக்கு கை கொண்டு அதை கீழ்ப்படிங்க அப்படின்றது ஆண்டவர் சொல்றார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம முழுமையா அந்த வசனங்களை பார்த்துட்டோம். தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் கையில நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்க மூதாட்டிகள் தவறு பண்ணியிருந்தாலும் உங்க தலைமுறையில அதை நீங்க மாற்றணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பா நீங்க சரணம் அடைஞ்சீங்கன்னா, அவர் கீழ்ப்படைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறிடுச்சு அப்படின்னாலும் இன்னைக்கு உங்களோட பிள்ளைகளை நீங்க எப்படி நடத்துறது, அதை எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுன்றதை நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை இதில் நீங்க தவறுனீங்கன்னா அந்த சாபங்கள் எவ்வளவு கொடிய சாபங்கள் நம்ம வசனத்துல ஒவ்வொரு டீட்டெயில்டா பார்த்தோம், அந்த அத்தனை சாபமும் நம்ம மேல விழுந்துரும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ஆண்டவர் அழகா ஒரு வழி உண்டு பண்ணியிருக்காரு. அவர் தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவா இருக்கார். அந்த இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசிச்சு அவருக்கு முன்பாக நம்ம தனிப்பட்ட ஜெபத்திலையும் நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நீங்க உறுதிப்படுத்தினீங்கன்னா இந்த சாபம் எல்லாம் போய் ஆசீர்வாதமே உங்க மேல் இருக்கும்படி ஆண்டவர் இங்க பேசுறார். நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி.